யூடியூப்ல பாக்குறதுக்கு தான் ஷூட் பண்ணிருக்கு. நான் இனிமே நான் ஊருக்கு போவே இந்த மாற கடைசி ஆயிடும். போயிட்டு எடிட் பண்ணி நீங்க நல்லா தான் இருக்கீங்க பாக்க. ஸோ இன்னைக்கு ராஜபாளையத்துல ஆக்சுவலா ஒரு வீடியோ ரெஃபர் பண்ணி இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு வாட்டி நாங்க குற்றாலத்துல குளிக்க வந்துட்டு அம்பை போய் சாப்பிட்டோம். எல்லாரும் எனக்கு கமெண்ட்ல கேட்டாங்க, குற்றாலம் எங்க இருக்கு, அம்பை எங்க இருக்கு, குற்றாலத்தை குளிச்சுட்டு யாராவது போய் அம்பையில சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. நான் போய் சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியும். ராஜபாளையத்துல நிறைய வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டேன். நைட்டுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸா எங்கன்னா போய் சாப்பிடலாம் போது கமெண்ட்ல கேட்டிருந்தும் போது நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு ஒன் ஆஃப் த ஹோட்டல் வந்து இந்த பிரவீனா மெஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா, அகைன் சங்கரன் கோயில், ராஜபாளையத்துல இருந்து 30 நிமிஷம் டிராவல்ல வரணும். ஆக்சுவலி 40 மினிட்ஸ் ஆச்சு. முன்னாடி என்னோட ட்ரெஸ் பை நவமை டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இப்ப போய் சாப்பிடலாம். இதுவும் ஒன் டே vlogல வரும். ராஜபாளையம்ல ஒன் டே நாங்க பெருசா எதுவுமே பண்ண மாட்டோம் போல இருக்கு. பட் ஸ்டில் ஒரு ஷார்ட் கிளிப்பா ஒரு சின்ன வீடியோவா போடுவேன். இது ஒரு தனி வீடியோவா இருக்கும். பாருங்க, வாங்க போலாம். வீட்டு முறை சாப்பாடுன்னு சொல்றனால செருப்ப கூட கைட்டு உள்ள வர சொல்றாங்க. எங்கேயோ என்ன சாப்பிடலாம்? மட்டன் சுக்கா சாப்பாடு சாப்பிடலாமா? ஒரு பிரியாணி வாங்கலாம். ஓகே, மட்டன் சுக்கா சாப்பாடு ஒண்ணு, ஒரு பிரியாணி ஒண்ணு. நான் ஹேண்ட் வாஷ் பண்றேன். இப்போ நான் வந்து என்ன சொல்லலாம்னா, சுக்கா தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். சோ சுக்காவும் நாட்டுக்கோழி கூட இருக்கு. நம்ம வேணா அதை தனியா வாங்கிப்போமா? மட்டன் பிரியாணி சொல்லலாம். சால மீன் குழம்பு, மீன் ரோஸ், கரண்டி ஆம்லேட், முட்டை பொரியல், சைவ சாப்பாடுன்னு எல்லாமே வச்சிருக்காங்க. டாப் பிரைஸ் இஸ் 240, த லீஸ்ட் பிரைஸ் இஸ் 20 என்ன ஆம்லேட். தேங்க்யூ. மீன் குழம்பு, பிரியாணி கொண்டானது, எலும்பு குழம்பு, இது நாட்டுக்கோழி, சிக்கன். நான் இன்னைக்கு இருக்கிறது பிரவீனா மெஸ், சங்கரன் கோயில். இப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா, மட்டன் சுக்கா, எலும்பு குழம்பு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிக்கான ஒரு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு அண்ட் நாட்டுக்கோழி குழம்பு. ஓகே, சாப்பிடலாம். லெக் பீஸ், கோஸ் பொரியல், சௌ கூட்டா. ஓகே, மீல்ஸ்க்கு நம்ம சாப்பிடறதுக்கு இல்ல. ஓகே, நன்றி. காடையும் வந்திருக்கு. பிரியாணி சாப்பிடுவோம். நேத்து தான் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். எங்க சாப்பிட்டேன்? நேத்து நைட் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம். அதாவது ஒரு ஊருக்கு ஒரு பிளேவர் எப்படி நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சாப்பிட்ற மாதிரி எனக்கு டேஸ்ட் தான் சொல்ல தெரியும். அருமையா இருக்கு. இந்த சவுத் சைடு வந்துட்டோம்னாலே இந்த பிரியாணி இருக்குங்கள, அதுல ஒரு ருசி வந்துடுது தன்னால. எலும்பு குழம்பு காரம் கம்மியா, மாதிரி ரொம்ப அளவா, எல்லாரும் சாப்பிடுற மாதிரி திகட்டாம, மசாலாஸ் கம்மியா, அளவா. சங்கரன் கோயில் பிரியாணி பேர் சொல்ல வேணாம், நோன் ஃபார் பிரியாணி. அட்டகாசமா இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். நைஸ். சரி, என்ன மட்டன் பிரியாணி இல்லைன்ட்டாங்க. எனக்கு அதான் ஒரே வருஷம். ஒயிட் ரைஸ் கேட்போம், இதெல்லாம் ஊத்தி சாப்பிடணுமே. பாருங்க, மீன் குழம்பு. பிரவீனா மெஸ்ல பாத்தீங்கன்னா காரம் எல்லாத்துலயுமே ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்சம் காரம் சேர்க்கலாம். ஆனா வீட்டு சாப்பாடுன்றதால ஓகே, அந்த புளிப்பு சுவை எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த மீனோட சாப்பிட அருணுக்கு ரொம்ப பிடிக்கும், பிரேம் ரொம்ப பிடிக்கும். பிரேம் இந்த ட்ரிப்ல எங்க கூட இல்லவே இல்லை. வேற இந்த மீன்ல போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கிறது சின்ன வெங்காயம் போட்டு. இது ஆக்சுவலி நான் என்ன நினைக்கிறேன், மத்தியா மீன் குழம்பு. சரி, எங்க ஆளுக்கு மீனை பார்த்தாலே மீன் தெரிஞ்சிடும். பாறை மீன் சாப்பிடுவோம். அருமை, அது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த முள்ளு நம்ம கடிச்சே சாப்பிடலாம். மீன் குழம்பு முடிச்சிட்டோம்னா மற்ற குழம்புலாம் அப்படியே நம்ம பொறுமையா ட்ரை பண்ணலாம். ஆம்லேட் சூடா இருக்கும்போது சாப்பிட்றேன். நாட்டுக்கோழி குழம்பு
நாட்டுக்கோழி சூப்பராக மசாலா செம்மையாக மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு. ஆனா அதை விட கோழி குழம்பு மசாலா சூப்பர். 100 வாய் கூட சாப்பிடலாம். ஒரு வாய் சாப்பிட்டுறேன். அருமையாக உள்ளது. நல்ல மசாலா எல்லாம் அரைச்சு போட்டு செஞ்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. அடுத்து காடை சாப்பிட்டுட்டு மட்டனுக்கு போறேன். முழு காடைடா, அத பிரிக்கிறதுக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். காடை தொக்கு மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆஃப் த கேமரா நான் காடை சாப்பிடுறேன். நல்லா எண்ணெய் விட்டு சுருள எடுத்திருக்காங்க காடை. எல்லாமே சின்ன வெங்காயம் போல. அந்த கேரமலைசேஷன் டேஸ்ட், அது லைட்டா அந்த ஒரு இனிப்பு பெப்பர் ஃபிளேவர் ரெண்டும் சேர்த்து அருமை. காரத்துக்கும் சூப்பர். ஃபர்ஸ்ட் மீன் குழம்பு சாப்பிட்டேன், அந்த டேஸ்டே மறந்துடுச்சு. இந்த ரெண்டும் சாப்பிட்டதுல அருமையா இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். காடையும் சூப்பரா இருக்கு. முழு காடை அப்படியே போட்டிருக்காங்க. அக்கா கொஞ்சோண்டு சோறு. நம்ம அடுத்து எலும்பு குழம்பும் இந்த மட்டன் சுக்காவும் ட்ரை பண்றதுக்காக தான் சோறு வாங்கியிருக்கோம். பிரியாணி உங்களுக்கு ரொம்ப ஹெவியாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க அந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா. அவ்வளவு போதும். அது கூட அதுவும் அது மட்டும் போதும்க்கா. எலும்பு குழம்பு நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன், பட் அதை சோறுல போட்டு சாப்பிடணும். அதனால அந்த சுட சோறுல இந்த எலும்பு குழம்பு சாப்பிடுறது ஒரு சூப்பரான ஃபிளேவரா இருக்கும். இவங்க எல்லாமே ரொம்ப மைல்டா. நீங்க இது சாப்பிடறதுனால என்னன்னா உங்களுக்கு ஹெவியா சாப்பிட்ட ஃபீலே இல்லாத மாதிரி சாப்பிடுங்க. சோறு வடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா சாப்பிடுறேன் சுக்கா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவா சாப்பிடுறோம். மை ஃபேவரட். வெறுமையா மட்டன் சுக்கா சாப்பிட்டேன். நல்லா கொழுப்பு விட்டு மட்டன் போன்லெஸ்ஸா இருக்கு. போனு பட் போனா இல்லை, ரொம்ப சாஃப்டா இருக்கு. சின்ன பீசஸா போட்டிருக்காங்க. குழந்தைங்க கூட சாப்பிடலாம். காரம் ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. ஆனா இந்த டேஸ்ட்ல நான் இது வரைக்கும் சங்கரன் கோயில்ல எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. அது முன்னாடி வேற ஃபிளேவர்ல இருக்கும் சங்கரன் கோயில், நம்ம யூஸ்வலா சாப்பிட்ற கடையில. அதான் அந்த ஒரு வீடியோ ஃபிளேவரே. பிரியாணியுமே அந்த ஃபிளேவர் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. காமனா நீங்க சவுத் சைடுன்னு மதுரையில இருந்து இங்க வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், எங்குமே இந்த ஃபிளேவர் மட்டன் சுக்கா சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா அந்த பெப்பர் எக்ஸ்ட்ரா போடாம மசாலா மட்டும் தேவையான அளவு போட்டு அப்படியே அடுப்புலயே சமைச்சதுதான். அருமை, நல்லா இருக்கு. கோஸ் பொருளும் சவுச்சவு கூட்டும் வச்சுட்டாங்க. பட் நான்வெஜ் இருக்கும்போது சாப்பிடறதுக்கு மனசு வரல எனக்கு. எனக்கு பிடிக்காதே. அக்கா ரசம் இருக்கா? எனக்கு ரைஸ் போதும். ரசம் மட்டும் டம்ளர்ல கொஞ்சம் தரீங்களா? நெய் சோறு இந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தாங்க. 2 ஸ்பூன் இருந்தா போதும்க்கா. நெய் சோறு இருக்குன்னாங்கப்பா, அதனால கொஞ்சம் டேஸ்ட் கேட்டிருக்கேன். ஃபுல்லெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல. இதை நான் மட்டன் சுக்காவோட சாப்பிட்றேன். கீ ரைஸ். கீ ரைஸோட மட்டன் சுக்கா அல்டிமேட் காம்போ. இதுவுமே திகட்டலடா, சூப்பரா இருக்கு. என்ன எல்லாத்துலயும் கொஞ்சம் காரம் கம்மி. மேபி இவங்களோட சமையல் முறை அப்படி இருக்கலாம், பட் டேஸ்டா இருக்கு. எக்ஸாக்டா எங்க இருக்காங்க அப்படின்னா சங்கரன் கோயில்ல இருந்து திருவேங்கடம் போற ரோட்ல. ரசத்தை குடிச்சிடலாம். எல்லாமே அருமை. நம்ம தான் இலை எடுக்கணும் இங்க. யூடியூப்ல பாக்குறதுக்கு தான் ஷூட் பண்ணிருக்கேன். நான் இனிமே நான் ஊருக்கு போவே இந்த மாரம் கடைசி ஆயிடும். போயிட்டு எடிட் பண்ணி. நீங்க நல்லா தான் இருக்கீங்க பாக்க. உங்க பேரு என்ன? மாரியப்பன். அப்பா பேரும் மாரியப்பன் தான். இவங்களோட அப்பா பேரும் எங்க மாமனார் பேரு. என் வீட்டுக்கார். அதனால வீடியோ பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அனுப்பிச்சுட்டு மெசேஜ் அனுப்புறேன் உங்களுக்குலாம் லிங்க். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க தான் செஃப்பா இல்ல இவரே? வெஜிடபிள் கட்டிங் மாஸ்டர். ஓகே, நல்லா இருந்தது சாப்பிட. எல்லாமே அவங்க தான் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்றது. எல்லாமே அவங்க தான். மேம் தான் பண்றாங்க. மேம் தான் சமையல். ஹெல்ப்புக்கு 2 லேடிஸ் இருக்காங்க. எல்லாமே அன்னன்னைக்குள்ள மசாலா, எதுவுமே பழசு கிடையாது. இன்னையோட முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே முடிஞ்சது, மறுநாள் போச்சு. டின்னர் இன்னும் போடல. நீங்க லஞ்ச் மட்டும் தான் இருக்கீங்கல்ல. மத்தியானம் லஞ்ச் மட்டும் தான். இவங்க லஞ்சுக்கே நல்ல வெரைட்டிஸ் வச்சு. ஆனா இந்த பிரியாணி எந்த நாள்லாம் அவைலபிள் இருக்கும்? மட்டன் மட்டும் 3 days வரும். இப்போதைக்கு 2 days போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு சண்டே போடல.
அடுத்ததுல இருந்து 3 days போடுறாங்க. ஓகே ஓகே. ஸோ நல்லா அருமையான சாப்பாடு. ஸோ இந்த சைட் வரும்போது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒன்லி லஞ்சுக்கு தான் அவைலபிள். ஸோ லஞ்ச் டைமிங் எப்படிக்கா சொன்னீங்க? 11 to 4. 11 to 4. ஆனா சீக்கிரமே தீர்ந்து போகுது. 4 மணின்னு சொல்லியிருக்காங்க. 4 மணி ஆறதுக்குள்ளேயே பாதி ஐட்டம் காலி உள்ள. சீக்கிரமா வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ கால் பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணிட்டு கூட நீங்க வந்து சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உணவு ரொம்ப ஃபில்லிங்காலாம் ஃபீல் பண்ணவே மாட்டேன். டம்படாலாம் இருக்காது. வீட்டுல சாப்பிட்டு அப்படியே தூங்குற மாதிரி மயக்கம். அதுதான் சாப்பாடு நான் கொழுத்து வரைக்கும் சாப்பிட்ட ஒரு மயக்கம் வரும்ல, அந்த மயக்கம் தான் இருக்கும். ப்ளோட்டிங் ஃபீலிங்லாம் இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் லைக் கமெண்ட் ஷேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இது நவமே ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, பை.